வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 4 புதன்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. கூடவே ரோஜா, முல்லை, சாமந்தி பூக்களோட விலையும் குறைஞ்சிருக்கு. கனகாம்பரம் பூவோட விலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கோ இல்லை வீட்டுக்கோ இல்லை அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்குறவங்களுக்கு விலை கொஞ்சம் குறைவாகவே வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சூப்பு ரோஜா ஒரு கட்டு 150 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. கனகாம்பரம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் ரோஜா கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டு மல்லி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூ மார்க்கெட்டில் எப்பயுமே கிலோ கணக்கில் பூக்களை வித்துட்டு இருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து 1 அல்லது 2 கடையில் விலையை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கடையில் விலை குறைவாக இருக்குன்னு தெரியும். அங்கேயே நீங்கள் மொத்தமாக பூக்களை வாங்கி வீட்டில் உங்களுக்கு பூ கட்ட தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே பூ கட்டிட்டீங்கன்னா உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவு பாதியாக குறைங்க. இல்லை பூக்களை குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாகவும் மாலையாகவும் கட்டி விற்கிறாங்க. அங்கேயே கூட உங்களால் விலை குறைவாக வாங்கிக்கிற முடியுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட விலைகள் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வாங்கினா நம்மளுடைய செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு போங்க. இதன் மூலம்தான் உங்களுடைய செலவுகளை குறைக்க முடியுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்னென்ன பூக்கள் எவ்வளவு விலை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.